இங்க ஒரு பையனுக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு அவன் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்காக வீட்ல இருந்து பால் கொழுக்கட்டை செஞ்சு கொண்டு வந்திருப்பான். இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பால் கொழுக்கட்டையை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு ஒரு ஸ்டாஃப் உள்ள வந்து அந்த பர்த்டே பையனை பார்த்து, தம்பி உனக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு, என்னோட டிபார்ட்மெண்ட்ல அப்புறமா வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே அவன் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதை கேட்டு, டே நீ கீழ் ஜாதியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த பால் கொழுக்கட்டையும் துப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நீ எங்க கூட உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க போகும்போது திடீர்னு ஒரு பொண்ணு வந்து அதை தடுத்துருவா. ஆனாலுமே அவனுங்க இவன் கீழ் ஜாதியில இருந்து நம்மளே வந்து ஏமாத்திட்டான் அப்படிங்கறத தாங்க முடியாம அவனை ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் ஸ்கூல்லயுமே டீச்சர் மார்க் ஷீட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அங்க படிக்கிற மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கம்மியா தான் மார்க் வாங்கி இருப்பாங்க. ஆனா கார்த்திங்கிற அந்த கீழ் ஜாதி பையன் மட்டும் 99 மார்க் வாங்கி இருப்பான் 100க்கு. அதை பாராட்டிட்டு அந்த டீச்சர் அவன் கையில மார்க் ஷீட் கொடுக்காம தூக்கி போடுறாங்க. அதுவே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாயிருது. இதை எப்படியாவது மாத்தணும்னு சொல்லிட்டு வரப்போற பொது தேர்வுக்காக அந்த பையன் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க வீட்டுல லைட் இல்லாதனால வீதி லைட்ல உட்காந்து படிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் ஒன்னா வந்து அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு நீ எங்களோட அதிகமா இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட புக்கையுமே எரிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம அவனை கீழே தள்ளி விட்டுட்டு அவனோட கை கால் எல்லாத்தையுமே உடச்சு விட்டுறாங்க. இப்ப அந்த பையனுமே அவன் வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். அதை பார்த்தவனே அவன் கூட படிக்கிற ஒரு பொண்ணுமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் படிக்கிறதுக்கு நல்ல ஹெல்ப் பண்றா. இப்ப எக்ஸாமுமே கரெக்டா வந்துருது. இவனுமே அந்த எக்ஸாமுக்கு போய் எழுதுறான். இவன் கையில கட்டு போட்டு இருந்தாலுமே அந்த கட்டை கழட்டிட்டு வேகமா எழுத ஆரம்பிக்கிறான். தான் பட்ட அவமானத்தை எல்லாத்தையுமே எண்ணி கவலைப்படாம அந்த எக்ஸாமை நல்லா எழுதி முடிக்கிறான். கடைசியா ரிசல்ட் வரும்போது இந்த பையனுமே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்து அவங்க யார் யாரும் அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க எல்லா மூஞ்சிலுமே கறி பூசிடுறான்.